வணக்கம். தமிழ் இலக்கணத்துல ரெண்டு பெரிய தூண்கள் இருக்கு. ஒன்னு தொல்காப்பியம், இன்னொன்னு நன்னூல். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுமா? குறிப்பா நீங்க டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி இல்ல யுஜிசி மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகிறீங்கன்னா இந்த ஒப்பீடு உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். போட்டித் தேர்வுகள்ல தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் ஒப்பிட்டு வர்ற கேள்விகள் உங்களை அடிக்கடி குழப்புதா? இனி அந்த கவலையே வேண்டாம். இப்போ நாம பார்க்க போற முக்கியமான வேறுபாடுகள் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கும். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்திட்டம் இதுதான். முதல்ல இந்த ரெண்டு நூல்களோட அடிப்படை அமைப்பை பார்த்துட்டு அப்புறம் எழுத்து, சொல், மத்த இலக்கண கூறுகள்னு ஒன்னொன்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். கடைசியா தேர்வுக்கான சில சூப்பர் டிப்ஸும் உரையாசிரியர்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிப்போம். முதல்ல இந்த ரெண்டு நூல்களோட ஒட்டுமொத்த கட்டமைப்பு, அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் இந்த ஒப்பீட்டோட முதல் படி. இத பார்த்த உடனேயே உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தொல்காப்பியம் பாத்தீங்கன்னா 3 அதிகாரம் 27 இயல்னு ரொம்பவே பெரிய புத்தகம். ஆனா நன்னூல் 2 அதிகாரம் 10 இயல்களோட ரொம்ப சுருக்கமா இருக்கு. இதுவே உங்க எக்ஸாம்க்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த அட்டவணைய கொஞ்சம் நல்லா கவனிங்க. எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் 2 நூல்கள்லயுமே இருக்கு. ஆனா தொல்காப்பியத்துல மட்டும் ஸ்பெஷலா இருக்கிற அந்த 3வது அதிகாரம் பொருளதிகாரம், இதுதான் இங்க ஹைலைட். இலக்கியத்தோட உள்ளடக்கம், வாழ்க்கை முறை பத்தியெல்லாம் பேசுற இந்த பகுதி நன்னூல்ல கிடையாது. இது தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ மொழியோட பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லப்படுற எழுத்தையும் சொல்லையும் இந்த ரெண்டு நூல்களும் எப்படி வரையறுக்குதுன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். தொல்காப்பியம் ரொம்ப சிம்பிளா நேரடியா சொல்லுது. ஆள ஆரம்பிச்சு 4 முடிகிற 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள்னு வரையறுக்குது. இது ஒரு எண்ணிக்கை அடிப்படையிலான வரையறை. ஆனா நன்னூல் பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா அணுகுது. எழுத்துங்கிறது வெறும் வரி வடிவம் இல்ல, அது மொழி உருவாகிறதுக்கு அடிப்படையான ஒரு அணு மாதிரி, ஒரு ஒலி அப்படின்னு ஒரு செயல்பாட்டு வரையறைய கொடுக்குது. இந்த 2 வரையறைக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா நாம பார்க்க போறது சார்பெழுத்துகள். இதுதாங்க தொல்காப்பியத்துக்கும் நன்னூலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான, தேர்வுகள்ல திரும்ப திரும்ப கேட்கப்படுற ஒரு ஏரியா. பாருங்க, தொல்காப்பியம் வெறும் 3 சார்பெழுத்து தான் சொல்லுது. ஆனா நன்னூல் அத 10 சார்பெழுத்தா விரிவுபடுத்துது. இது சும்மா ஒரு எண்ணிக்கை வித்தியாசம் மட்டும் இல்ல, இலக்கண சிந்தனையில எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு இது காட்டுது. பாத்தீங்களா, மொழி காலப்போக்குல எப்படி மாறுது, இலக்கணம் அதை எப்படி உள்வாங்கிக்குதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான உதாரணம். இந்த 3, 10 இந்த 2 நம்பரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்துக்களை பார்த்தாச்சு. இப்போ சொல், வேற்றுமைன்னு மத்த முக்கியமான இலக்கண கூறுகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சொல் வரையறையிலையும் நாம அதே மாதிரியான ஒரு போக்கை பார்க்கலாம். எல்லா சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தொல்காப்பியம் ஒரு அடிப்படை விதியை சொல்லுது. ஆனா நன்னூல் அதை இன்னும் ஒரு படி மேல போய் சொற்களை பகுபதம், அதாவது பிரிக்கக்கூடியவை, பகாபதம், அதாவது பிரிக்க முடியாதவைன்னு 2ஆ பிரிச்சு இன்னும் ஆழமா அலசுது. இவ்ளோ வேறுபாடுகளை பார்த்தோம்ல, ஆனா இங்க ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. அதுதான் வேற்றுமைகள். 2 நூல்களுமே 8 வேற்றுமைகளை தான் குறிப்பிடுது. இது ஒரு சுவாரஸ்யமான ஒற்றுமை. இப்போ நாம பார்க்க போறது ஒரு மாதிரி ரேபிட் ஃபயர் ரவுண்ட். தேர்வுல நேரடியா கேட்கக்கூடிய சில முக்கியமான உண்மைகளையும் எண்களையும் வேக வேகமா ஒரு தடவை பார்த்திடலாம். இந்த எண்களை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இலக்கிய வகை 7, மெய்ப்பாடுகள் 8, தொகைகள் 6, இப்படி பல உள்தறிக வினாக்கள்ல நேரடியா கேட்க வாய்ப்பிருக்கு. குறிப்பா பொருள்கோள்ல பாருங்க, தொல்காப்பியம் 4ன்னு சொல்லுது, ஆனா நன்னூல் 8ன்னு சொல்லுது. இந்த வேறுபாட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்க மூளைக்கு ஒரு சின்ன வேலை. இது ஒரு பொதுவான கூற்று காரணம் வகை கேள்வி. இதை நல்லா படிச்சு பார்த்துட்டு எது சரின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. சரியான விடை என்னன்னா, கூற்று தப்பு, ஆனா காரணம் சரி. ஏன் தெரியுமா? இது ஒரு கிளாசிக் ட்ரிக் கேள்வி. தொல்காப்பியர் சொன்ன அந்த 3 சார்பு எழுத்துகள் என்னென்ன? குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம், அவ்வளவுதான். ஐகார குறுக்கம் நன்னூல்ல தான் சார்பெழுத்தா வருது. அதனால கூற்று தவறு. சரி, கடைசியா இந்த மாபெரும் இலக்கண நூல்களுக்கு உரை எழுதி அத நம்ம காலம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த உரையாசிரியர்களை பத்தி பார்க்காம விட்டா எப்படி? இளம்பூரணர்ல ஆரம்பிச்சு சங்கர நமச்சிவாயர் வரைக்கும் இவங்க தான் இந்த நூல்களுக்கு உரை எழுதி அதை எளிமையாக்கி நமக்கு கொடுத்திருக்காங்க. இவங்களோட பெயர்களையும் அவங்க எந்த நூலுக்கு உரை எழுதினாங்கன்றதையும் பொறுத்துக்க மாதிரியான கேள்விகள்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும். நன்னூலோட இந்த ஒரு வரி தொல்காப்பியத்துக்கும் நன்னூலுக்கும் உள்ள உறவை எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. நன்னூல் தொல்காப்பியத்தை நிராகரிக்கல,
அதுக்கு பதிலா அதுலேந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு புதிய பரிணாம வளர்ச்சிய அடைஞ்சிருக்கு. இது நம்மள ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. எப்படி நன்னூல் தொல்காப்பியத்திலிருந்து மாறுச்சோ அதே மாதிரி நம்ம காலத்த மொழிய இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு எழுதப் போற ஒரு இலக்கண நூல் எப்படி பாக்கும்? இலக்கணங்கிறது ஒருபோதும் உறைஞ்சு போன ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஒப்பீட்டு ஆய்வு உங்க தேர்வுக்கு நிச்சயம் பயன்படும்னு நம்புறேன். உங்கள் தேர்வில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள்.